ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கட்டுமான செலவுகளும் வந்து அதிகமாக போயிருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, எம் சாண்டு, பி சாண்டு, குவாரியிலேருந்து வர ஜல்லி இதெல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட டோட்டல் காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இது எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5500 வித்துட்டு இருந்த எம் சாண்ட் வந்து 6500 ரூபாய்க்கும், அதே மாதிரி 6300 6500 அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு இருந்த பி சாண்ட் வந்து 7500 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு. 4500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஜல்லி வந்து 1.5 இன்ச் ஜல்லி ஆகட்டும், இல்லை வந்து 3/4 இன்ச் ஜல்லி ஆகட்டும், 4500 ரூபாய்க்கு இருந்தது 5500 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த டீசல்லாம் வந்து ரேட் அதிகமானால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மேடை மண் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து அதிகப்படுத்தும். அந்த இன்டெரக்டாக இது அதிகப்படுத்துறதுனால டோட்டலோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வந்து அதிகமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நம்ம இதெல்லாமே சேர்த்து வந்து ஒரு 75லேருந்து 80 யூனிட் வந்து நம்ம வாங்க வேண்டியது வரும். ஸோ இப்போ இந்த 80 யூனிட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜாக சொல்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாக தான் ஆகும். அப்போ வந்து ஒரு 1000 ரூபா 1200 போடுறப்போ கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நமக்கு ஒரு டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் இப்போ நான் 22 லட்ச ரூபா தான் எஸ்டிமேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா 23 லட்ச ரூபா வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டெரக்டாக நிறைய இடத்துல இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து சாலிட் பிளாக் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துலையுமே வந்து கல்லுக்கு 2 ரூபா 1 ரூபான்னு ஏற்றிடுவாங்க. இப்போ எப்படி வந்து டீ கடையில் வந்து பால் விலை அதிகமாகிடுச்சுன்னா லிட்டருக்கு 1 ரூபா ஏற்றிச்சுன்னா டீ விலையே 2 ரூபா ஏற்றிடுறாங்களோ, அது எப்படி நம்ம நியாயம் இல்லைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கல்லுக்கு 1 ரூபா 2 ரூபான்னு ஏற்றிடுவாங்க. ஸோ அதையும் நம்மளால் வந்து தடுக்க முடியாது. ஸோ இப்போ இப்படி பார்க்குறப்ப வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனோட டோட்டல் காஸ்ட் வந்து அதிகமாகும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி 2000 ரூபா அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம், ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருப்போம். இப்போ நடுவில் வந்து ரைட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனா இன்ஜினியர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்லாம் நிறையா வரும். ஸோ ஒரு சில பேர் வந்து கிளைண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு சில பேர் இன்ஜினியரே வந்து சரி என்னடா பண்ணுறதுன்னு அவங்க பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல, முக்கால்வாசி இடத்துல வந்து பழைய ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து ரேட் அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னமும் வந்து அந்த பழைய ஸ்டாக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போக என்னென்னா அதை இப்போ ரெகுலராக வச்சுருக்காங்க, ரெகுலராக பிஸ்னஸ் வச்சுருக்காங்கிறக்காக அதை பழைய ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் குவாரிலேருந்து நமக்கு வந்து அதிகமாக சப்ளை வர ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரைஸ் வந்து மாறிடும். ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த அனுமதி வாங்காத குவாரியெல்லாம் மூடியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க, இத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இத்தனை மேன் பவர் வேலை செய்கிற இடத்துல வந்து இந்த பாதிப்புகள் வருது. அப்படிங்கிறப்போ நிறையா பேர் வந்து வீடு கட்டுறதை வந்து தள்ளி போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வேலை இழக்கும் அபாயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு கட்டுறவங்க ரொம்ப ஆசையாக சேர்த்தி கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசை சம்பாரித்து கட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ஆடம்பரத்துக்காக கட்டுறவங்க நிறையா இருக்காங்க. அவங்க இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா எம் சாண்ட் பி சாண்டில் இந்த அளவுக்கு ரேட் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போது ரிவர் சாண்டு அளவுக்கு வந்து இந்த விலை விற்கிது அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ரிவர் சாண்டு வந்து கிடைக்கிற அவைலபிலிட்டி ரொம்ப குறைவு. ஏன்னா ஆற்று மணலில் வந்து நம்ம அதிகமாக எடுக்கவும் கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் கிடைக்கிது. பட் இது வந்து அதிகமான குவான்டிட்டியில் கிடைக்கிது அப்படிங்கிறப்பவும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து ரேட்டை எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். ஸோ அதை விட்டுட்டு இவங்க இருக்கிற குவாரியெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக குவாரி உரிமையாளர்கள் அதை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. அதே மாதிரி டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, லாரி உரிமையாளர்கள் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இனிமேல் புதுசாக வந்து யாராவது கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.